வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு மூலக்கதை இருக்கு. அது மனித உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய குழப்பத்தை அப்படியே தோலுரிச்சு காட்டுது. ம். இந்த ஆதாரம் மைண்ட் பீஸ் தமிழ் பாட்காஸ்ட் வழங்கின ஒரு அருமையான நீதி கதை. இது எழுப்புற மைய கேள்வி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சிக்கலானது. ஆசைக்கும் அன்பிற்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன? அதேதான். நாம இன்னைக்கு வெறும் டெஃபினிஷன் மட்டும் பார்க்க போறதில்ல. ஆதிங்கிற ஒரு இளைஞனோட பயணத்துல கூடவே போய் இந்த உணர்வுகளோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மள பலர் நம்ம வாழ்க்கையில இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப தடுமாறுறோம். ஆமா, எது ஈர்ப்பு எது உண்மையான பிணைப்புன்னே தெரியாம. கரெக்ட். இந்த ஈர்ப்பு தான் காதலோன்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்லைன்னு தெரியும் போது மனசு உடைஞ்சு போகுது. இந்த கதை இந்த சிக்கலான விஷயத்த ஒரு எளிமையான கதை வடிவத்துல நமக்கு விளக்குது. இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்ம உணர்வுகளை நாமளே புரிஞ்சுக்க ஒரு கருவி மாதிரி. சரி, அப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ ஆதி ஒரு சின்ன ஊர்ல வசிக்கிற புத்திசாலியான கனவுகள் நிறைஞ்ச ஒரு இளைஞன். ம். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. எது உண்மையான காதல்? இது எல்லாருக்கும் ஒரு கேள்விதான். ஆமா, அவனோட ஆரம்ப கால புரிதல் படி ஒரு அழகான முகம், ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, இதுல வர்ற உடனடி ஈர்ப்பு தான் காதல்னு நம்புறான். இத நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்போம் இல்லையா? நிச்சயமா. அந்த ஆரம்ப புள்ளி தான் பல உறவுகளோட தொடக்கம். ஒரு விதமான உடனடி ஈர்ப்பு. இத அறிவியல் மொழியில சொல்லணும்னா அது ஒரு டோபமின் ரஷ். நம்ம மூளையில ஏற்படுற ஒரு கெமிக்கல் விளையாட்டு. ஓஹோ, அப்படியா? ஆமா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாட்டு சாப்பிடும் போதோ ஒரு கேம்ல ஜெயிக்கும் போதோ என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு கெமிக்கல் ஹை தான் இதுவும். அது ரொம்ப தீவிரமா அற்புதமா இருக்கும். சரி. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கெமிக்கல் ஹைய நம்ம காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, ஆதி வாழ்க்கையிலயும் அதுதான் நடக்குது. அவன் மித்ரான்னு ஒரு பொண்க சந்திக்கிறான். ஆதார் அவளை எப்படி விவரிக்குதுன்னா, ரொம்ப அழகான தோற்றம், ஸ்டைலான பேச்சு, கவர்ச்சியான நடத்தைன்னு சொல்லுது. பார்த்த உடனே ஆதியோட உலகம் அவளை சுத்தி சுழல ஆரம்பிக்குது. அவ இல்லாதப்போ ஒரு விதமான பதட்டம், அவளை பார்த்ததும் எல்லாம் அழகா தெரியறது, அவகிட்ட பேச முடியலன்னா மனசு கலங்குறது. இந்த எல்லா உணர்வுகளையும் வச்சு ஆமா, இது எல்லாம் வச்சு அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். நான் அவளை காதலிக்கிறேன். இங்கதான் நாம் கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். கதை ரொம்ப நுணுக்கமா ஒரு விஷயத்த சொல்லுது. ஆதி எதன் மேல ஈர்க்கப்பட்டான்னு பாருங்க. அவளோட வெளித்தோற்றம், அவளோட கவர்ச்சி, மத்தவங்கள்ட்ட இருந்து அவ வித்தியாசமா தெரியுறது. சரி. ஆனா அவன் கவனிக்க தவறுன விஷயங்கள் என்ன? அவளோட வலி, அவளோட பயம், அவளோட பலவீனங்கள் பத்தி அவன் ஒரு தடவை கூட கேட்டதில்ல. ஓ. அவ சோகமா இருந்தா இவனுக்கு பொறுமை போயிடுது. அவ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இல்லன்னு சொன்னா இவனுக்கு கோபம் வருது. அப்ப அவன் காதலிச்சது மித்ராவ இல்ல மித்ராங்கிற ஒரு ஐடியாவ இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அவன் மனசுல அவளை பத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அததான் காதலிச்சிருக்கான். அதேதான். அதனாலதான் கதை ஒரு கூர்மையான வரிய சொல்லுது. அவன் விரும்பியது அவள் அல்ல, அவனுக்குள் எழுந்த ஆசை. இதுதான் இந்த முதல் பகுதியோட திறவுகோல். ஆஹா. அவன் மித்ராவை நேசிக்கல. மித்ரா மூலமா அவனுக்குள்ள ஏற்பட்ட அந்த கிளர்ச்சியுற்ற உணர்வைத்தான் நேசிச்சான். அந்த உணர்வுக்கு அவன் காதல்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டான். புரியுது. அவன் அவளோட சந்தோஷத்துல பங்கெடுக்க ஆசைப்பட்டான். ஆனா அவளோட கஷ்டத்துல பங்கெடுக்க அவன் தயாரா இல்ல. இதுதான் ஆசைக்கும் அன்புக்குமான முதல் வித்தியாசம். இந்த உறவு ஒரு கற்பனை கோட்டை மாதிரி இருக்கு. நிஜம் மோதுனதும் உடையறதுக்கு தயாரா இருக்கு. அப்படிதான் ஒரு திருப்பு முனையும் வருது. ஒரு நாள் மித்ரா ஆதி கிட்ட, நான் கொஞ்ச நாள் தனியா இருக்க விரும்புறேன், கொஞ்சம் தூரம் தேவைப்படுதுன்னு சொல்றா. இது பல உறவுகள்ல நடக்கிற ஒரு இயல்பான விஷயம்தான். ஆமா, ஆனா ஆதியோட எதிர்வினை எப்படி இருந்தது? அந்த வார்த்தை அவனோட அகங்காரத்தை சுக்குநூறா உடைக்குது. அவன் உடனே கோவப்படுறான், அவளை குற்றம் சொல்றான். அது வரைக்கும் புகழ்ந்தவன். ஆமா, அது வரைக்கும் அவளை புகழ்ந்தவன் இப்போ அவளை இழிவா பேசுறான். அந்த உறவு அத்தோட முறிஞ்சு போகுது. ஆதி தனிமையில விழுகிறான். இதுதான் ஆசைக்கும் அன்புக்குமான முக்கியமான சோதனை களம், நிராகரிப்பு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆசை நிராகரிக்கப்படும் போது அதோட உண்மையான முகம் வெளியே வரும், அப்படித்தானே? நிச்சயமா. கதை சொல்ற முக்கியமான பாடம் இதுதான். ஆசை நிராகரிக்கப்படும் போது அன்பா நடிக்காது, அது கோபமாக மாறும். ரொம்ப சக்தி வாய்ந்த வரி இது. அன்பு நிராகரிக்கப்பட்டா அதுவும் வலிக்கும். ஆனா அது அந்த முடிவை மதிக்க முயற்சி பண்ணும், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். ஆனா ஆசையால நிராகரிப்பை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா அதோட மையம் நான். கரெக்ட். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன கிடைக்கணுங்கிறத மட்டும்தான் அதோட நோக்கம். அது கிடைக்காதப்போ அது உடனே தாக்குதலா மாறும், தன் சுயரூபத்தை காட்டிடும்.
இதுதான் ஆதி கத்துக்கிட்ட முதல்ல கடுமையான பாடம். சரி, மித்ராவோடனான உறவு முடிஞ்ச பிறகு பல மாசங்கள் ஓடி போகுது. ஆதி ஒரு சமூக சேவை நிகழ்ச்சியில கலந்துக்கிறான். அவன் மனசுல ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. அங்க காவேரிங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். காவேரியோட குணங்கள் மித்ராவுக்கு அப்படியே நேர் எதிர். அப்படியா? ஆமா, சாதாரணமான தோற்றம், அழக பெருசா காட்டிக்காதவ. ஆனா அவ கண்ணுல ஒரு ஆழம் இருக்கு. மத்தவங்களோட வலிய கவனிக்கிறவளா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறவளா, உண்மையா பேசுறவளா இருக்கா. கதையோட இந்த பகுதி ஆதியோட வளர்ச்சியை ரொம்ப அழகா காட்டுது. முன்னாடி அவன் வெளித்தோற்றத்தால கவர்ச்சியால ஈர்க்கப்பட்டான். ஆமா, இப்போ அவன் குணநலன்களால ஒருத்தரோட உள்ளழகால ஈர்க்கப்படுறான். இது அவனோட முதிர்ச்சியை காட்டுது. கரெக்ட். அவன் இப்போ ஒரு உறவுல எதை தேடுறாங்கிறது மாறி இருக்கு. அந்த பரபரப்பான உடனடி தேவைங்கிற நிலை மாறி ஒரு நிதானம் வந்திருக்கு. ஆமா, அவன் காவேரி கிட்ட ரொம்ப மெதுவா பழக ஆரம்பிக்கிறான். இந்த உறவுல அவசரமே இல்ல. அவன் காவேரியோட எல்லா பக்கங்களையும் பாக்குறான். அவ சிரிக்காத நாட்கள், அழுத நாட்கள், பலவீனமா இருந்த தருணங்கள்னு எல்லாத்தையும் பாக்குறான். மித்ரா விஷயத்துல அவன் எதையெல்லாம் பார்க்க தவறினானோ அதையெல்லாம் இப்போ கவனிக்கிறான். இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். மித்ரா கிட்ட அவன் எப்படி நடந்துகிட்டானோ அதுக்கு நேர் மாறா இப்ப நடந்துக்கிறான். காவேரி பலவீனமா இருக்கும்போது இவன் பொறுமையா இருக்கான். அவ பேசும்போது இவன் காது கொடுத்து கேட்க கத்துக்கிறான். அவளை புரிஞ்சிக்க முயற்சி பண்றான். மிக முக்கியமா, ஆமா, மிக முக்கியமா அவன் அவகிட்ட எதையும் கோரல. அவளோட மகிழ்ச்சி அவனுக்கு போதுமானதா இருந்தது. இங்கதான் ஒரு உறவோட மையம் நான் என்பதிலிருந்து நீ என்பதற்கு மாறுது. ஆஹா, இதுதான் ஆசையிலிருந்து அன்பை நோக்கி அவன் எடுத்து வைக்கிற முதல் உண்மையான படி. ஆசையோட நோக்கம் பெறுவது, அதாவது டு கெட். அன்போட நோக்கம் கொடுப்பது, டு கிவ். இந்த அடிப்படை வித்தியாசத்தை ஆதி காவேரி கிட்ட இருந்து கத்துக்கிறான். ஆமா, பெறுவதுல ஒரு தற்காலிகமான சந்தோஷம் இருக்கு. ஆனா கொடுப்பதுல ஒரு நிரந்தரமான நிறைவு இருக்கு. ஆதி அந்த நிறைவை முதலா உணர ஆரம்பிக்கிறான். சரி, அன்புங்கிறது ஒரு செயல். அது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல. மத்தவங்களுக்காக நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அது வாழுது. கதையோட உச்சகட்டம் ரொம்ப எளிமையான ஒரு உரையாடல்ல தான் வருது. ஒரு நாள் காவேரி ஆதி கிட்ட கேக்குறா, நான் நாளைக்கு மாறினாலும் நீ என் கூட இருப்பியா? இது எவ்வளவு ஆழமான ஒரு கேள்வி. எல்லா உறவுகளுக்குள்ளயும் இருக்கிற ஒரு சின்ன பயம் இது. ஆமா, நாம மாறும்போது நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயம். நிச்சயமா. ஏன்னா நாம யாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நம்ம தோற்றம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், நம்ம எண்ணங்கள் கூட மாறும். அப்படி மாறும்போது நம்ம கூட இருக்கிறவங்களோட அன்பு மாறுமாங்கிறத ஒரு பெரிய கேள்வி. அதேதான். அந்த கேள்விக்கு ஆதி சொல்ற பதில் தான் இந்த கதையோட இதயம். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நீ மாறினாலும் உன் மனிதத்தன்மை மாறாது, அத நான் நேசிக்கிறேன். வாவ். அந்த ஒரு நொடியில ஆதி அன்போட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறான். அது ஒரு மிக அழகான தருணம். அந்த பதிலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. அவன் அவளோட கடந்த காலத்தை பத்தி கவலைப்படல, எதிர்காலத்தை பத்தியும் பயப்படல. கரெக்ட். அவளோட நிகழ்காலத்துல இருக்கிற உண்மையான சுபாவத்தை மதிக்கிறான். அதுதான் நிபந்தனையற்ற அன்புன்னு சொல்றதோட ஆரம்பம். ஒருத்தரை அவங்களா இருக்கிறதுக்காகவே நேசிக்கிறது. அந்த புரிதலுக்கு பிறகு கதை ஆசைக்கும் அன்புக்குமான வித்தியாசங்களை ரொம்ப அழகா ஒப்பிடுது. ஆசை கேட்கும், அன்பு கொடுக்கும். ஆசை உடலை விரும்பும், அன்பு மனதை மதிக்கும். ஆமா. ஆசை இன்றைக்கு வேண்டும், அன்பு வாழ்க்கை முழுவதும் தாங்கும். இந்த வரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவையா இருக்கு. நிச்சயமா. கடைசியில ஆதிக்கு கிடைக்கிற தெளிவை கதை 2 உருவகங்கள் மூலமா விளக்குது. ஆதி இப்படி யோசிக்கிறான், ஆசை ஒரு தீ மாதிரி. அது சூடா இருக்கும், ஆனா கவனமா இல்லைன்னா நம்மளையே சுட்டுடும். அதாவது ஆசை தீவிரமான உணர்ச்சிகளை தரும். ஆமா, ஆனா அது கட்டுப்பாட்டை மீறினா 2 பேரையுமே அழிச்சிடும். அடுத்த உருவகம் இன்னும் ஆழமானது. அன்பு ஒரு விளக்கு மாதிரி. அது மென்மையா எரியும், ஆனா இருட்டுல வழிகாட்டும். விளக்கு நம்மள சுடாது, அது பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும், ஒரு இதமான சூட்டை கொடுக்கும். அன்பு அப்படிப்பட்டதுன்னு கதை சொல்லுது. கடைசியா அவன் கத்துக்கிற பாடம் இதான். ஆசை நம்ம மகிழ்விக்க விரும்பும், அன்பு மற்றவரை மகிழ்விக்க விரும்பும். இதுதான் அடிப்படை வித்தியாசம். ஆமா, ஆசையோட நோக்கம் சுயநலம், அன்போட நோக்கம் தியாகம் மற்றும் மற்றவரோட மகிழ்ச்சி. தன் தேவைகளை விட மற்றவரோட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆஹா, இந்த கதை நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசைங்கிறது ஒரு கணம், ஒரு மொமெண்ட். அது ஒரு நொடியில தோன்றி மறையக்கூடிய ஒரு தீவிர உணர்ச்சி. சரி. ஆனா அன்புங்கிறது ஒரு பயணம், ஒரு ஜேர்னி. அது மெதுவா வளரும், சோதனைகளை தாங்கும், காலப்போக்குல இன்னும் வலுப்பெறும். ஆதிங்கிற ஒரு குழப்பமான இளைஞன்
தெளிவான ஒரு மனிதனா மாறுற பயணத்தை நம்ம பார்த்தோம். இந்த கதை ஆதியை பத்தி மட்டும் இல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இது ஒரு சிந்தனை கருவியா அமையலாம். ஆமா, உங்க உறவுகளையும் உங்க உணர்வுகளையும் ஆராய்ந்து பார்க்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உங்க உறவுகள்ல நீங்க ஆசையோட தீய உணர்றீங்களா இல்ல அன்போட விளக்கொளிய உணர்றீங்களான்னு உங்களே நீங்க கேட்டுக்கலாம். அருமையான ஒரு சிந்தனை. சரி, இது வரைக்கும் நாம ஆசையையும் அன்பையும் ரெண்டு எதிரெதிர் துருவங்களா பார்த்தோம். கதை அப்படித்தான் சொல்லுது. ஆனா நிஜ வாழ்க்கையில இது இவ்ளோ கருப்பு வெள்ளையா இருக்குமா? உங்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு உறவு ஆசையா ஒரு தீவிர ஈர்ப்புல தொடங்கினாலும் காலப்போக்குல புரிதலோடவும் பொறுமையோடவும் அது ஒரு உண்மையான அன்பா மலர வாய்ப்பு இருக்கா? அது ஒரு $1 மில்லியன் கேள்வி இல்லையா? கதை சொல்றபடி பார்த்தா ரெண்டும் ஆரம்பத்துல இருந்தே வெவ்வேறு பாதைகள். ஒன்னு சுயநலத்திலிருந்து தொடங்குது, இன்னொன்னு அக்கறையிலிருந்து தொடங்குது. ஆனா வாழ்க்கை கதைகளை விட சிக்கலானது. ஒருவேளை அந்த ஆரம்ப கட்ட தீய சரியா கையாண்டு ஒருத்தர் உண்மையா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா அது ஒரு விளக்கமாற வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அதுக்கு 2 பேரோட முயற்சியும் முதிர்ச்சியும் தேவை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.